வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அறிவிப்புகளையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளையும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும் அந்த சிறப்பு தகுதி தேர்வில் மதிப்பெண்கள் மாற்றம், தேர்வு நடைமுறையில் மாற்றம், அதற்கான விதிமுறைகள், அதற்கான உத்தரவுகளையும் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 16/7/2026 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி இன்று ஆசிரியர்களுக்கு 3 முக்கிய தகவல். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு கேரளம் அரசு 10 நாட்கள் விடுப்பு வழங்கி அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் தமிழகத்திலும் விடுப்பு அனுமதிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தெரிவித்திருப்பதாவது மதுரை மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தெரிவித்திருப்பதாவது 2027 தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி அனைத்து மாநிலங்களிலும் நடக்க உள்ளது. அதற்கான களப்பணியாளர்களுக்கு அந்தந்த மாநிலங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் கேரளாவில் இப்பணியில் ஈடுபடும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு 10 முழு வேலை நாட்கள் அல்லது 20 அரை வேலை நாட்கள் முற்பகல் அல்லது பிற்பகல் விடுப்பு அனுமதித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. இதுபோல் தமிழகத்திலும் ஆசிரியர்களுக்கிடையே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. எனவே கேரள அரசை போல் தமிழக அரசும் அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதன் மூலமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கேரளாவில் 10 நாட்கள் விடுமுறை அளிப்பதாகவும் முழு வேலை நாள் விடுமுறை அளிப்பதாகவும் அல்லது 20 நாட்கள் அரை வேலை நாட்கள் விடுமுறை அளிப்பதாக கூறப்பட்டு அதேபோல் எங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் போலி கல்விச் சான்றிதழ் தந்து ஆசிரியர் பணியில் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோரை பணியில் இருந்து நீக்க பீகார் அரசு முடிவு செய்துள்ளது. பீகாரில் முதல்வர் சாம்ராட் சௌத்ரி தலைமையில் பாஜக ஐக்கிய ஜனதா தள ஆட்சி அமைத்துள்ளது. இங்கு 2006-2015 வரையிலான காலத்தில் ஆசிரியர்கள் பலர் போலியான கல்வி தகுதி சான்றிதழ்கள் தந்து பணியில் சேர்ந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. ராஜினாமா. இதையடுத்து மாநில விஜிலன்ஸ் பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இது தொடர்பான விசாரணையின் போது போலி சான்றிதழ்கள் வாயிலாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் சிலர் ராஜினாமா செய்தனர். விசாரணையை முடித்ததும் அது தொடர்பான அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாட்னாவில் மாநில கல்வி அமைச்சர் மதிலேஷ் திவாரி நேற்று கூறியதாவது: ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்ட பலர் போலி கல்லூரிகள் வழங்கிய சான்றிதழ்களை சமர்ப்பிப்பதும் வேறு சிலர் ஆசிரியர் பணியை பெறுவதற்கு போலியான கல்வி தகுதியை பயன்படுத்தி இருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவ்வாறு சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் தங்கள் பணிக்காலத்தில் பெற்ற ஊதியம் மற்றும் கௌரவ ஊதியம் ஆகியவற்றை வட்டியுடன் கல்வித்துறை திரும்பப் பெறும் ஒழுங்கு நடவடிக்கை தொடங்குவதற்கு முன்பே ஒரு சில ஆசிரியர்கள் தங்கள் பணியை ராஜினாமா செய்திருந்தனர். அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். மத்தியிலும் மாநிலத்திலும் அரசு ஆட்சி அமைந்துள்ள பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஊழலுக்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றுகின்றன. இவ்வாறு அவர் கூறினார். இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.